ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 180. நீல்காவின் ஜமீன்தாருக்கு அருளுதல். ஒருமுறை ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் சேவகர்கள் புடைசூழ நல்துர்காவுக்கு சென்றார். நீல்காவ் என்கின்ற ஊரை சேர்ந்த பாவ் சாஹிப் என்கின்ற ஜமீன்தார் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தார். அவள் சோலப்பா மூலம் ஸ்ரீ சுவாமிகளை தன் ஊருக்கு அழைத்து வந்து தங்களை ஆசீர்வதித்து புனிதமாக்கும்படி கேட்டுக்கொண்டான். நான் சனிக்கிழமை அங்கு வருகிறேன் போ என்று ஸ்ரீ சுவாமி அருளினார். பின்னர் ஸ்ரீ சுவாமி மகாராஜ் அக்கல்கோட்டுக்கு வந்துவிட்டார். சில நாட்களுக்கு பிறகு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நீல்காவ் பயணம் மேற்கொண்டார். சுவாமிகள் வருவதை அறிந்த பாவ் சாஹிப் நீல்காவுக்கு 4 மைல்களுக்கு முன்பதாகவே மேலதாளத்துடன் எதிர்கொண்டு அழைத்தார். ஸ்ரீ சுவாமிகளுடன் வந்த 200க்கும் மேற்பட்ட சேவகர்களும் தங்குவதற்காக அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்திருந்தார். ஸ்ரீ சுவாமிகள் அமர்வதற்கான சிறப்பான அரியணை அமைக்கப்பட்டிருந்தது. கருணையின் வடிவமான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அந்த அரியணையில் அமர்ந்து கொண்டு அனைவரையும் மகிழ்ச்சியுடன் ஆசீர்வதித்தார். ஜமீன்தார் சுமார் 1000 விருந்தாளிகளுக்கு பூந்தி லட்டு தயார் செய்து வைத்திருந்தார். அடுத்த நாள் காலையில் ஸ்ரீ சுவாமிகளுக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து வாசனை திரவியங்களால் நறுமணம் ஊட்டினார். அவருக்கு நெற்றியில் வைக்கப்பட்ட அக்ஜதையில் 3 அரிசிகள் கீழே விழுந்தன. அதை எடுத்த ஸ்ரீ சுவாமி ஜமீன்தாரின் கையில் 1ஐயும் அவருடைய மனைவியின் கையில் 2ஐயும் கொடுத்தார். அதை அவர்கள் உண்டனர். கணவனும் மனைவியும் சேர்ந்து ஸ்ரீ சுவாமிக்கு ஆரத்தி எடுத்து நெய்வேத்தியம் படைத்தனர். முழு தட்சணையையும் சமர்ப்பணம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்த பிராமணர்கள் அனைவருக்கும் 1 ரூபாய் தட்சணை வழங்கினர். சோலப்பா, ஸ்ரீபாதபட், கிருஷ்ணப்பா போன்ற பிரதான சேவகர்களுக்கு வேஷ்டி மற்றும் சால்வை வழங்கி முறையாக வணங்கினர். 4 நாட்களுக்கு அன்னதானம் மற்றும் கீர்த்தனை போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கோலாகலமாக விழா போல அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. சிறந்த பக்தரான ஜமீன்தாருக்கு வாரிசு இல்லை. பாவ் சாஹிப் சோலப்பா மூலம் ஸ்ரீ சுவாமிகளிடம் தனக்கு வாரிசு அளிக்குமாறு பிரார்த்தனை செய்து கொண்டார். உனக்கு அறிவுள்ள மகன் பிறப்பான் என்று ஆசி வழங்கினார். பாவ் சாஹிப் மிகுந்த மன நிறைவு அடைந்தார். ஸ்ரீ சுவாமிகள் 4 நாட்களுக்கு பிறகு அக்கல்கோட் கிளம்பிய போது வெகு தூரத்திற்கு அவருடன் சென்று வழி அனுப்பி வைத்துவிட்டு தன் ஊருக்கு வந்து சேர்ந்தார். ஸ்ரீ சுவாமிகள் ஆசீர்வதித்தபடியே அதே வருடத்தில் அவருடைய மனைவி கர்ப்பம் தரித்தாள். பாவ் சாஹிப் ஒரு அரிசியை உண்டதால் அவருக்கு ஒரு மகனும், அவருடைய மனைவி 2 அரிசிகளை உண்டதால் 2 மகள்களும் 5 வருடங்களில் பிறந்தனர். பாவ் சாஹிப் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் சிறந்த பக்தராக இருந்து கொண்டு எப்போதும் அக்கல்கோட் வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.